வெறும் பேப்பரை வச்சுக்கிட்டு அவன் மனசார நம்ம பேசணும். அவனுடைய பிரச்சனைகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஸ்பாட்டுக்கே போகணும். நம்ம வந்து அந்த காலத்துல வந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும். நம்ம ஜெய்சங்கர் சார் வந்து அவ்வளோ பிஸி ஆர்டிஸ்ட். வெள்ளிக்கிழமை அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். வாரம் ஒரு நாள். அவ்வளோ பிஸி நடிகர். அந்த மாதிரி நடிகர் இந்த வெள்ளிக்கிழமை மாதிரி இவர் சனிக்கிழமை வெளியே போறாரு. அது என்னன்னு தெரியல. இப்ப வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோத்தையும் விட்டுட்டு நான் வர்றேன். எதுக்கு வர்றீங்க? மக்களை பார்த்து சந்திக்க வர்றீங்க, மக்களுக்கு சேவை செய்யணும் வர்றீங்க. மக்களோட இப்ப இருங்கிறேன். போய் கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிங்க. கன்னியாகுமரியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் வாங்க, நடைபயணம் வாங்க, மக்களா நடந்து வாங்க. எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அங்க நடந்து வந்திருக்காங்களே தமிழ்நாட்டுல. இவருக்கு வண்டியில இருக்கும் போதே இவ்வளவு கூட்டம், இவ்வளவு நெரிசல் எல்லாம் வருது. நடந்து இவரால இந்த அரசியலை தொடர அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்கம்மா. அவங்களா தேவையில்லாம அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க கிட்ட இல்ல, ஆள் இல்ல. அவங்கதான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவரு சொல்லணும் இப்ப எல்லாம் அமைதியா வாங்க, மக்களை சந்திக்க வந்திருக்கோம், நீங்க ஆர்வமா போட்டு டிஸ்டர்ப் பண்ணி மக்களை பார்க்க விடாம பண்ணிடாதீங்க அப்படின்னு அவரு தான் சொல்லி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தொண்டரணியை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அவங்க தான் பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. இது அவங்க கூட்டம், அவங்க தான் பாத்துக்கணும்.